Students, good evening. Class start பண்ணலாமா? Yes? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கத்துக்கிற புது விஷயம் என்னன்னு தெரியுமா? நாணயங்கள எந்த உலோகத்தால செய்ய போறாங்க அப்படின்ற தகவல் தான் தெரிஞ்சுக்கிற போறோம். That is, a coin is made up of what are the metals? தெரிஞ்சுக்கலாமா? So, 1 rupee coin and 2 rupee coin. இந்த 1 rupee coin, 2 rupee coin பார்க்கிறதுக்கு ஒயிட் கலரா தானே இருக்கு. அப்போ ஒரே மெட்டலால தானே செஞ்சிருப்பாங்க. சொல்றது புரியுதா? ஸோ 1 ரூபி காயின் அண்ட் 2 ரூபி காயின் வந்து ஒயிட் கலரா தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால இதுக்கு யூஸ் பண்ற மெட்டல் என்னன்னா, துரு பிடிக்காத எக்குன்னு சொல்றாங்கம்மா. துரு பிடிக்காத எக்குன்னா என்ன டீச்சர் அப்படின்னா, இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய கிளாஸ்ல வர வரதான் இது என்னன்னு சொல்லி நீங்க டீட்டெயில்டா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல படிப்பீங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தமிழ்ல துருப்பிடிக்காத எக்கு, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து 5 ரூபி காயின். பார்க்கறதுக்கு என்ன கலர் இருக்கும்? கோல்டன் கலர்ல இருக்குமா? சரி. சோ அதனால என்ன இதுல கோல்டுலயா செஞ்சிருப்பாங்கன்னா கிடையாது. சோ இது எதால செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நிக்கல் மற்றும் பித்தளை. சரியா? சோ நிக்கல் மற்றும் பித்தளை. சோ இதோட இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு சொல்லுங்க? நிக்கலுக்கு நிக்கல்னா சரியா? சோ பித்தளைக்கு என்னம்மா சொல்லுவாங்க? பிராஸ் சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 20 ரூபி காயின்மா. சோ 20 ரூபி காயின் எப்படி இருக்கும்னா, 2 கலர்ல இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து ஒயிட் கலர்லயும், இன்னர் பார்ட் வந்து கோல்டன் கலர்லயும் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இந்த காயின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அட் பிரசன்ட் வந்து 20 ரூபி காயின்ஸுமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? ஓகே. அந்த 20 ரூபி காயின் வந்து அவுட்டர் லேயர் என்னென்ன இல்லன்னா, தாமிரம், ஓகேவா? தாமிரம், துத்தநாகம், அடுத்து என்னப்பா அப்படின்னா நிக்கல் அண்ட் நிக்கல். ஓகேவா? சோ இது வந்து அவுட்டர் லேயர். இன்னர் லேயருக்கு எப்படி இருக்கும்னா அப்படின்னா, இது வந்து நிக்கல் இதேதான் அகெயின் த காம்பினேஷன் ஆஃப் தாமிரம், துத்தநாகம் அண்ட் நிக்கலோட கொஞ்சம் என்ன சேர்த்திருப்பாங்க? தாமிரம், துத்தநாகம் அந்த காம்பினேஷன்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு செகண்ட் இருங்க. தாமிரம், துத்தநாகம், நிக்கல் இருக்கும். உட்புற கலவையிலயும் அதே தான் இருக்கும். ஆனா என்ன மீனிங்ல இருக்கும்னா, தாமிரம் அண்ட் நிக்கல்ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? சொல்றது புரியுதாடா? ஓகே. சோ 1 ரூபி காயினும், 2 ரூபி காயினும் ஒயிட் கலர்ல இருக்கும். சோ அது எதுனாலன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்காத எக்குனால செஞ்சிருக்காங்க. 5 ரூபி காயின் வந்து லைக் எல்லோயிஷா இருக்கும். இது வந்து கோல்டு கிடையாது. எதால செஞ்சிருக்காங்கன்னா, நிக்கல், பித்தளையால செஞ்சிருக்காங்க. அடுத்து 20 ரூபி காயின்ல 2 கலர் ஷேட் இருக்கும். ஒயிட்டும், கோல்டன் கலரும். சோ அவுட்டர் லேயர் இந்த காம்பினேஷன்லயும், அந்த உள்ள இருக்காங்கல்ல, அந்த உட்புறத்துல உள்ள அந்த இன்னர் பார்ட் வந்து இந்த காம்பினேஷன்லயும் தான் மெட்டீரியல்ஸ வந்து யூஸ் பண்றாங்க. சொல்றது புரியுதா? ஓகே. சோ இன்னைக்கு ஒரு புது விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. கிளாஸ்க்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம படிக்க போற டாபிக் ஏற்கனவே நமக்கு இன்ட்ரோ பார்த்தாச்சும்மா. இருந்தாலும் ரொம்ப பிடிச்ச டாபிக்காவும், ஈஸியாவும் இருக்கணும். சரியா? சோ ஏன் டீச்சர் அப்டின்னா, நம்ம காலையில எந்திரிச்சு சாப்பிடுறது, தண்ணி குடிக்க ஒரு உதாரணத்துக்கு எந்திரிச்சோனே டீ குடிப்போமா? டீ, பால், காஃபி என்ன வேணா வச்சுக்கோங்க. சமையல் பண்றாங்க, அம்மா இட்லி போடுறாங்க, இல்ல சட்னி அரைக்கிறாங்க, இல்ல சாம்பார் வைக்கிறாங்க. என்ன வேணாலும் இருக்கட்டுமே. நம்ம சாப்பிடாதவங்க யாருமே இல்லன்னு சொல்ல முடியாது. கரெக்ட்டா? சோ காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்குமே நம்ம இன்டேக் எடுத்துக்கிறதும் சரி, இல்ல டெய்லி லைஃப்ல எப்படியெல்லாம் நம்ம இந்த இந்த சாப்டர யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த சாப்டரோட பேர் என்ன யாருக்காவது தெரியுமா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லி இந்த சாப்டர் பேர். ஓகேவா? சோ இதோட இன்ட்ரோ எல்லாம் பார்த்தாச்சு. ப்ராப்பர்ட்டீஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஆ 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்கப்பா. 3 மீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. இத ரேஷியோல எப்படி எழுதணும்னா, செம்ம என்ன சின்னம்? இதோட யூனிட்ஸ் என்ன? இதோட யூனிட்ஸ் என்னன்னு பார்க்கணும். குடுத்திருக்க 2 டேட்டாஸோட யூனிட்ஸ பார்க்கணும். ஒரே யூனிட்டா இருந்தா தான் சம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கோம். சோ குயிக்கா ரீகேப்சுலேட் பண்றேன்மா. சோ நமக்கு தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டூ 100 சென்டிமீட்டர். அப்ப 3 மீட்டர் இஸ் ஈக்குவல் டூ 3 இன்டூ 100 என்னம்மா? 300 சென்டிமீட்டர்.
அப்ப இந்த கொஸ்டின் எப்படி ரீரைட் பண்ணலாம்? 300 சென்டிமீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டுமே ஒரே யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோமா? ஓகே. இப்பதான் ரேஷியோல கன்வெர்ட் பண்றோம். ஸோ A பை Bன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வேல்யூ A, செகண்ட் வேல்யூ B. ஸோ 300 டிவைடட் பை 20. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? இங்க இன்னொரு ஸ்டெப்ல கூட செஞ்சு காமிக்கிறேன். 30 டிவைடட் பை 2. ஸோ ஒன்ஸ் அகைன் சிம்பிளிஃபை பண்ணா என்னம்மா வந்துச்சு? அப்படின்னா 15 வந்து 15:1. அப்ப இதோட அர்த்தம் என்னது? A by B is equal to 15 divided by 1. So இது எப்படிமா கம்பேர் பண்ணா நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர், பகுதிக்கு பகுதி, தொகுதிக்கு தொகுதி. சரியாப்பா? சொல்றது புரியுதா? சோ அப்ப எனக்கு ஏவோட வேல்யூ வந்து 15, பியோட வேல்யூ என்னதுமா 1. இதை என்ன செய்யக்கூடாது? மாத்தி எழுதக்கூடாது. பிக்கு 15, ஏக்கு 1ன்னு சொல்லி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மாத்தி எழுதக்கூடாது. இதுக்கு நேர எதிரா இருக்கிற வேல்யூ தான் எழுதணும். சரிடா? ஓகே. இப்ப நீங்க ஒரு டவுட் கேட்கலாம். மேம் நம்ம எப்பயுமே யூனிட்ஸ் வச்சு படிச்சிருக்கோம், எஸ்பெஷலி மெஷர்மெண்ட்ஸ்ல. இங்க மீட்டர், இங்க சென்டிமீட்டர், ரெண்டுமே சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுங்க. ஆன்சரும் அப்ப சென்டிமீட்டர்ல எழுதணுமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? சோ ரேஷியோ எழுதும் போது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும், சுருக்கி தான் எழுதணும். இங்க 30/2ன்னு சொல்லி இங்க நிப்பாட்ட கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கி எழுதணும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஃபைனல் ஆன்சர்ல யூனிட்ஸ் எழுதக்கூடாது, ஆன்சர்ல அலகுகள் எழுதக்கூடாது ஃபைனல் ஆன்சர்ல. ஓகேவா? சோ குயிக்கா ஒரு ரீகேப்சுலேட் பண்ணியாச்சு. சோ இன்னைக்கு நம்ம அது ரிலேட்டடா சம்ஸ் பார்ப்போமா? ஓகேவா? சரி. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிமுலேஷன் பார்த்துடலாம். ரெடியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். பார்த்துடலாமா? ஓகே. சரி. சோ இங்க என்னப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இங்க ஒரு ஒரு டயகிராம் மாதிரி கொடுத்திருக்காங்களா? பிக்சர்ஸா கொடுத்திருக்காங்களா? இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, how many apples are shown? இதுல மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கு அப்படின்னா, ஆப்பிள்ல பத்தி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ ஆப்பிள் வந்து கிரீன் கலர்லயும், இன்னொன்னு வந்து ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்காங்க. அதை ஆரஞ்சாவே வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. சோ குவிக்கா கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூ ஆர் ஷால் ஐ? கவுண்ட் பண்ணிடலாமாமா? எப்படி? வெர்டிகலா கவுண்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. எனக்கு தெரிஞ்சு 23 இருக்க. போட்டுடலாமா? ஓகே. போட்டாச்சு. அடுத்த கொஸ்டின் என்னமா கேட்டிருக்காங்க? how many oranges are shown? சோ இதுல ஆரஞ்சஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாமா? சோ கவுண்ட் பண்ணுங்க. ரோ வைஸ் கவுண்ட் பண்ணுங்க, இல்ல காலம் வைஸ் கவுண்ட் பண்ணுங்க. சோ கிடைமட்டமானா ரோன்னு சொல்லுவோம், செங்குத்துனா காலம் சொல்லுவோம். நீங்க எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிடா? கவுண்ட் பண்ணலாமா இப்ப? ஓகே. சரி. இங்க 1 2 3 4 5 6 7 8 and 9 10 and 11. இன்னொரு தடவை கவுண்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3 6 6 7 8 7 8 9 10 11. ஓகே. சோ 11 ஆரஞ்சஸ் இருக்குமா? ஓகே. இங்க பாருங்க, சைடுல டிக் மார்க் உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க, இந்த கொஸ்டினோட சைடுல டிக் மார்க் தெரியுது. அப்ப நம்ம செஞ்சது கரெக்ட்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி. மொத்தம் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கு, எத்தனை ஆரஞ்சஸ் இருக்குன்னு தனித்தனியா கேட்டாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? சோ மொத்தம் எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் டுகெதரா ஆட் பண்ணணும். சோ ஆட் பண்ணிடலாமா? எவ்வளவு வரும்? 34. யா, திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். சரி. சோ இது வரைக்கும் பண்ணியாச்சுப்பா. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இதுதான் முக்கியமான கான்செப்ட். சரியாம்மா? சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆப்பிள் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிட்டோம், ஆரஞ்சு எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னா ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு டுகெதர் அப்படின்னும் போது 34 ஃப்ரூட்ஸ் இருக்கு. சரி. ஓகே. இதுல ரேஷியோல எப்படிப்பா கேட்டிருக்காங்க? வார்த்தை ரொம்ப முக்கியம். த ரேஷியோ ஆஃப் ஆரஞ்சஸ் டு ஆப்பிள். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கேட்டாங்கன்னா, இந்த பக்கமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்குமா? ஆரஞ்சுனா, ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் வேல்யூ எதை தான் மீன் பண்ணோம்? ஆரஞ்சஸ் தான் மீன் பண்ணோம். சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன இருக்கு? ஆரஞ்சஸ் எத்தனை இருக்கு? 11 ஆரஞ்சஸ். நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்கு? கீழே டினாமினேட்டர்ல 23 ஆப்பிள்ஸ் இருக்கு. சோ 10 ரூபா ஆன்சர் கரெக்டான்னு சொல்லிட்டேன். சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன? 11/23.
11/23. செக் பண்ணிடுவோமா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்றோமான்ட்டு. இங்க பாருங்க, அழகா கொண்டு வர்றாங்க. Yeah. So 11/23 is the correct answer for this question. அடுத்து இப்ப உல்டாவா கேக்குறேன். உல்டானா என்னம்மா அர்த்தம்? எனக்கு ஆப்பிள் தான்ப்பா வேணும். அதுக்கப்புறம் ஆரஞ்சஸ் சொல்லுங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் 23, நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் 11. ஓகேவா? சொல்றது புரியுதாடா? பாத்துடலாமா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? Yeah, 23/11 is the correct answer for this question. தெரியுமா? சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு. சரி, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பாத்துடலாமா? சோ இது பாக்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிள் கான்செப்டா தெரியும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரியா? சரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் பார்த்த மாரி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து கப் கேக்ல வச்சு செய்வோம். ப்ரௌனி அண்ட் கப் கேக் வச்சு பாத்துருவோமா அப்ப? யா, ஓகே. சரி. சோ இங்க பிங்க் கலர்ல குடுத்திருக்காங்கல்ல, அத வந்து கப் கேக்கா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ரவுன் கலர்ல குடுத்தது ப்ரௌனியா இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ மொத்தம் எத்தன கப் கேக்ஸ் குடுத்திருக்காங்க? உங்களுக்கு நம்பர இப்ப நான் மினிமைஸ் பண்ணியே சம் செஞ்சு காமிக்கிறேன். அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கவுண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். செஞ்சிருமா? ஓகே. இங்க பாருங்க. ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரியா? நான் கர்சர எங்க வச்சிருக்கேன்னு தெரியுதாம்மா? ரேஷியோ கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கப் கேக். நியூமரேட்டர்ல கப் கேக்கும், டினாமினேட்டர்ல ப்ரௌனிய வச்சு கேட்டிருக்காங்க. மேம் இதுல எப்பயுமே நியூமரேட்டர்ல கப் கேக் தான் இருக்கணுமா? அப்படின்னா கிடையாது. சரி இப்பதானே நம்ம பார்த்தோம். எனக்கு என்ன தேவையோ அத நான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ எனக்கு ப்ரௌனி வேணும்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல ப்ரௌனி வச்சுட்டு டினாமினேட்டர்ல கப் கேக் வச்சுக்கணும். இப்போ ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் பார்த்தோம்ல. சோ அதே மாரி தான். இங்க பாருங்க கப் கேக்ஸ் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. ஓகே. அப்ப நியூமரேட்டர்ல என்ன போட்டிருக்கோம்? 5 போட்டிருக்கோம். சரியா? சோ ப்ரௌனிஸ் எத்தனை இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. ப்ரவுன் கலர்ல இருக்கிறது தான் ப்ரௌனி. சரியா? சோ கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப இதோட ரேஷியோ என்னம்மா அப்படின்னா, வார்த்தை எது முக்கியம்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கப் கேக் நியூமரேட்டர்லயும், ப்ரௌனி டினாமினேட்டர்லயும் கேட்டிருக்காங்க. சொல்றது புரியுதா? சோ அப்ப என்ன செய்யணும்? 5/8ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி இதே கொஸ்டின நான் வெறும் கப் கேக்கோட இந்த டோட்டல் நம்பர்ல கேட்கிறேன். சோ மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க? கப் கேக் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 5. இது ஆக்சுவலி என்னம்மா சொல்றது? இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். கப் கேக் அண்ட் ப்ரௌனி டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னா 13. 5 + 8 வந்து 13. அந்த 13 என்னன்னு சொல்றோம் இங்க டெசர்ட்ன்னு சொல்றாங்கல்ல. ஆமாவா இல்லையா? சோ டோட்டலா மொத்தம் எவ்வளவு இது இருக்கு அப்படின்னா 13 இருக்கு. அத எப்படி கேட்க சொல்லியிருக்காங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 கொஸ்டினுமே கம்பைன்ட் ஆயிருக்கு. பொறுமையா கவனிங்க. ரேஷியோ கப் கேக்கும், ப்ரௌனியும் வச்சு கேட்டா நியூமரேட்டர்ல கப் கேக் வேல்யூ 5, டினாமினேட்டர்ல ப்ரௌனியோட வேல்யூ 8. சரியா? அடுத்து இங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் கப் கேக் டு டெசர்ட்ஸ். சோ அப்ப கப் கேக் எத்தனை இருக்கு? 5. டோட்டல் டெசர்ட்ஸ் எத்தனமா இருக்கு? 13. சோ 5/13. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் ப்ரௌனிஸ் டு டெசர்ட்ஸ். சோ மொத்தம் நம்ம ப்ரௌனிஸ் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. சோ நம்பர் ஆஃப் டெசர்ட்ஸ் எத்தனை இருக்கு? 13. சோ அப்ப 8/13. மொத்தம் இதுலயே எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருக்கோம்? 3 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். சொல்றது புரியுதா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம கிளாஸ்ல பாய்ஸ் ஒரு உதாரணத்துக்கு 10 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கப்பா. கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வந்து 12 பேருப்பா. சோ ரேஷியோ கேட்டிருக்காங்க. சோ என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க? பாய்ஸ் பை கேர்ள்ஸ். அப்ப பாய்ஸோட வேல்யூ என்ன? 10. கேர்ள்ஸோட வேல்யூ என்ன? 12. எழுதியாச்சா? ஓகே. எழுதினதுக்கு அப்புறம் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? இந்த ரேஷியோவ எந்த ஃபார்ம்ல தான் எழுதணுமா? சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இத சுருக்க முடியுமா? எஸ். நியூமரேட்டரையும், டினாமினேட்டரையும் ஒரே டேபிளால கேன்சல் பண்ணும். இது 5, இது 6. அப்ப 5:6 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? அப்ப லெஃப்ட் சைடு என்னம்மா இருக்கும்? அப்படின்னா, இது எதுக்குரிய ஆன்சர் அப்படின்னா, பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ். Number of boys is to number of girls is equal to 5:6. இப்ப இந்த கேள்விய நான் சப்போஸ் 6:5 எழுதலான்னா கண்டிப்பா கிடையாது. அர்த்தம் மாறிரும். அப்ப என்ன ஆயிரும்? டோட்டலா மீனிங் என்னவாயிரும்? மாறிரும். அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, கீழ என்ன குடுத்திருக்காங்க? கேர்ள்ஸோட ஆன்சர் தான் 6. மேல நியூமரேட்டர் பாய்ஸோட ஆன்சர் தான் 5. அப்ப இத எப்படி எழுதணும் அப்படின்னா,
கேர்ள்ஸ் இஸ் டு பாய்ஸ் தான் 6:5 எழுதுனா இப்பதான் இது கரெக்ட். சொல்றது புரியுதா? இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல் தான். சரியா? கான்செப்ட் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அது ரிலேட்டடா சம் செஞ்சிடலாமா டக்குன்னு? ஓகே. புக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். யா. இப்ப நீங்களே ட்ரை பண்ணுங்க. செய்யலாமா? எக்ஸர்சைஸ் 3.1 விகிதங்களோட பண்புகள் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. விகிதங்களை எப்படி சுருக்குறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து ஒரே அலகுடைய விகிதங்கள்லாம் எப்படி பண்றது? வெவ்வேறு அலகுடைய விகிதங்களை எப்படி பண்றதுன்னு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்ப குயிக்கா பயிற்சி கணக்கு செஞ்சிடலாம். சம் செய்யறதுக்கு முன்னாடி 2 டேட்டாஸும் ஒரே யூனிட்ல இருக்கா அப்படின்னு சொல்லணும். ₹3 அண்ட் ₹5 ரேஷியோல எப்படிப்பா எழுதுவீங்க அப்படின்னா, இதோட யூனிட்ஸும் இதோட யூனிட்ஸும் ஒண்ணா இருக்கா? 2மே ருப்பீஸ்ல இருக்கா? இல்ல 2மே பைசேல இருக்கான்னு பார்க்கணும். சோ அப்ப என்ன எழுதணும்? 3/5 எழுதலாம். ஆர் எப்படி எழுதலாம்? 3:5 இதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டினோட எடுத்துருவோமா? என்ன குடுத்திருக்காங்க? 3 மீட்டர் 200 சென்டிமீட்டர். சோ அப்ப என்ன மாத்தணும்? இத 1 meter is equal to 100 centimeter. அப்ப 3 meter 300 centimeter divided by 200 centimeter. So zeros cancel பண்ணோம்னா 3/2 or 3:2 ன்னு எழுதலாம். சொல்றது புரியுதாடா? இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கு. ஓகேவா? அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் பாத்துடலாமா? சூப்பர். 2 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தேர்ட் கொஸ்டின் ஒன் செகண்ட் நான் பாத்துக்கிறேன் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு. யா 5 கிலோமீட்டர் அண்ட் 400 மீட்டர். 5 கிலோமீட்டரும் 400 மீட்டரும் ஒரு ஸ்லாட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 என்ன கொடுத்திருக்காங்க 6 கிலோமீட்டர். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கு புக் ஆன்சர் கொஞ்சம் தப்பா இருக்கு, கவனிச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி மீட்டர்ஸ்? 1000 மீட்டர் தெரியும். அப்ப 5 கிலோமீட்டர் வந்து எத்தனை மீட்டருக்கு சமம்னா 5000க்கு சமம். சரியா? 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5000 மீட்டருக்கு சமம். பிளஸ் ஒரு 400னா நியூமரேட்டர்ல 5400 எழுதணும். சரியா? ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? 6 கிலோமீட்டர் என்னன்னு மாத்திரேன் 6000 மீட்டர்னு சொல்லி மாத்தியாச்சு. சோ கவனமா செய்யுங்க. இங்க எதுக்கு எது ஜீரோஸ கேன்சல் பண்ணா 2 ஜீரோஸ்க்கு 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணியாச்சு. 54/16 வந்திருக்கு. சோ இதையும் சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம்ல எழுத முடியுமானா எஸ். 6 டேபிள்ல போட்டேன்னா 10 6 are 60, 9 6 are 54. ஓகேவாம்மா? சோ 6 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா சோ இதோட ஆன்சர் என்னன்னா 9:10 தான் ஆன்சர். பட் புக் ஆன்சர் இது குடுக்கல. சோ நீங்க தயவு செஞ்சு கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 3 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இப்ப 4வது கொஸ்டினும் பார்த்துடலாமா? ஓகே. சோ 4த் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் எக்ஸர்சைஸ் எதுமா? 3.1 ஓட 4th கொஸ்டின். சோ ரேஷியோ ஆஃப் 75 பைசே. So ratio of 75 paise to 2 rupee. அப்ப என்னமா கேட்டிருக்காங்க? 75 பைசாவுக்கும் இந்த 2 ரூபாய்க்கும் உள்ள ரேஷியோவை எப்படிப்பா எழுதணும்? ஏதாவது ஐடியாஸ் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. 75 பைசேக்கு 75 பைசே எது லார்ஜரா இருக்கோ அத வந்து ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. சோ 2 ரூபிய பைசேவுக்கு கன்வெர்ட் பண்ணனா எவ்வளவு வரும்? 1 rupee is equal to 100 பைசே. அப்ப 2 rupees is equal to 200 பைசே. 1 ரூபாய்க்கு 100 பைசா. அப்ப 2 ரூபாய்க்கு 200 பைசான்னு சொல்லுவோம். சோ கேன்சல் பண்ணோம்னா 5 டேபிள்ல ஸ்டார்டிங்ல பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க. இல்ல மேம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா டைரக்டா 25 டேபிள்ல கூட போட்டுருங்க. இது 3 டைம், இது 8 டைம்ஸ் வரும். சோ 3:8 is the answer for this question. சொல்றது புரியுதாடாமா? சோ நோட் பண்றதுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்கா நோட் பண்ணிருங்க. நம்ம அடுத்த சம் போலாம். அடுத்த சம் போலாமா? எஸ். சோ இப்ப நம்ம தேர்ட் சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் ரோமன் லெட்டர் பார்க்கிறோம். செய்யலாமா? ஓகே. திஸ் இஸ் ரோமன் லெட்டர் நம்பர் 2. ஸ்டேட்
whether the given statements are true or false. So ட்ரூவுக்கு T போடணும் or falseக்கு F போட்டுருவோம். செக் பண்ணுவோமா? கொஸ்டினை ரீட் பண்ணிடுவோமா? கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். யா கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கம்மா. கீழ்காணும் கூற்றுகளில் சரியா தவறா என கூறுக. என்னப்பா கொடுத்திருக்காங்க? 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் வந்து 13:10. சரியா? சோ 130 நல்லா கவனிச்சுக்கோங்க. 130 சென்டிமீட்டருக்கும் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 1 மீட்டருக்கும். சரியா? இது சென்டிமீட்டர் போட்டாச்சா? இது 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம். சோ உள்ள விகிதம் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, செக் பண்ணுங்க. இங்க சென்டிமீட்டர், இங்க மீட்டர். அப்போ ஒரே யூனிட்டா மாத்தணுமா? சொல்றது புரியுதா? ஒவ்வொரு சம்க்கும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன்டா. இங்க 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதத்தை எப்படிமா எழுதணும் அப்படின்னா, இது சென்டிமீட்டர், இது மீட்டர். ரெண்டுமே வேற வேற யூனிட்ஸ். சோ ஒரே யூனிட்டா கன்வெர்ட் பண்ணணும். இந்த 130 சென்டிமீட்டர அப்படியே வச்சுக்கிறோம். 1 மீட்டர சென்டிமீட்டரா மாத்துனா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி சென்டிமீட்டர்? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி சென்டிமீட்டர்னா 100 சென்டிமீட்டர். சரியா? சோ இப்ப இத விகிதத்துல எழுத சொல்லியிருக்காங்களா? விகிதம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் குடுத்தத நியூமரேட்டர்ல எழுதுங்க. ரெண்டாவது கொடுத்தது இப்ப செக் பண்ணிருங்க. சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர். அப்ப டிக் மார்க் போட்டுக்கோங்க. பை 100. அப்ப என்னமா கேன்சல் ஆகும்? 0க்கு 0 கேன்சல் ஆகும். 13/10 தான் இதோட ஆன்சர். அப்ப இத எப்படி எழுதலாம்? 13/10 எழுதலாம். ஆர் 13:10ன்னு சொல்லலாம். அப்ப கொஸ்டின் அப்ப நீங்க ரீட் பண்ணிட்டு சொல்லுங்க. எனக்கு வந்த ஆன்சர் 13:10ன்னு வந்திருக்கு. சோ புக் ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? சரியா தவறா இல்ல? அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுனா 13:10 தான் அவங்களும் கொடுத்திருக்காங்க. எஸ் இட் இஸ் கரெக்ட். சரியா? அப்ப இது ட்ரூன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? ட்ரூவா ஃபால்ஸானா the given statement is true. ஓகே. சரி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரூவா ஃபால்ஸால என்னமா கொடுத்திருக்காங்க? விகிதத்தில் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்குமா இருக்காதான்னு கேட்கல. 1ஆக இருக்காதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னம்மா? உறுப்பு அப்படின்னா இங்க இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னா டேர்ம்னு அர்த்தம். சரியா? ஒரு உதாரணத்துக்கு 4:2ன்னு வச்சுக்கோங்களேன். 4:2ன்னு குடுத்திருக்காங்க. அத எப்படி எழுதுவோம்? A:B ஆர் A/B 4/2ன்னு எழுதுவோம். கரெக்ட்டா? இந்த ரேஷியோவ இப்படி ஃபிராக்ஷன்ல எழுதுவோம். ஓகே. அத சிம்ப்ளிஃபை பண்ண முடியும்ல? சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம்ல தானே எழுதணும். இங்க 1 2s ஆர், இங்க 2 2s ஆர். அப்ப 2:1. சோ உறுப்புன்னா என்ன அர்த்தம்? 2 உறுப்புகள் இருக்கு. மேல வந்து பகுதி, தொகுதி இந்த இருக்குல்ல, இது 2 உறுப்புகள் தான். நியூமரேட்டர், டினாமினேட்டர். சோ இதுதான் இங்க டெர்ம்ஸ்ன்னு சொல்றாங்க. தமிழ்ல உறுப்புகள்ன்னு சொல்றாங்க. இப்ப பகுதியோ இல்ல தொகுதியோ நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர்ல ஏதேனும் ஒரு உறுப்பு 1ஆக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப எனக்கு என்ன வந்திருக்கு? 1ஆக இருக்க சான்சஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அப்ப இது ட்ரூவா? ஃபால்ஸா? அவங்க குடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சொல்றது புரியுதா? குடுத்திருக்கிற உறுப்புகள்ல ஏதேனும் ஒரு உறுப்பு 1ஆக இருக்காது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இப்ப நமக்கு இந்த எக்ஸாம்பிள் மூலியமா என்ன செஞ்சிருக்கு? 1ஆக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப குடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஸ்டூடண்ட்ஸ். இப்படி புரிஞ்சு செஞ்சு பாருங்க. ஓகேவா? சரி. இப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். செகண்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. சோ இப்ப தேர்ட் கொஸ்டின் குயிக்கா செஞ்சிரலாம். நான் கொஸ்டின் எழுதிடுறேன். அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா இருக்கும். ஃபைண்ட் த சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம். சரியா? கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 15:20. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 32:24. தேர்ட் கொஸ்டின் எழுதுறேன். தேர்ட் கொஸ்டின் 7:15. இப்ப நான் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் ஒவ்வொரு தடவைக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. சோ குடுத்தத எப்படி எழுதலாம்? A/B 15/20. இத சுருக்க சொல்லியிருக்காங்க. சோ எந்த டேபிள்ல டிவைட் பண்ணலாம்? 5 டேபிளா? 3 5s are 15, 4 5s are 20. அப்ப 3/4 is the answer. ஓகேவா? சோ இத 3/4ன்னு எழுதலாம். ஆர் எப்படிமா எழுதலாம்? 3:4ன்னு எழுதலாம். ஓகேவா? சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
32:24. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும். என்ன எழுதணும்? A by B 32 divided by 24. ஸோ இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எந்த டேபிளால கேன்சல் ஆகுமோ அதை சொல்லி பார்க்கணும். ஸோ சொல்லலாமா? 8 டேபிள்ல கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். 8 3s are 24. 8 4s are என்னமா வரும்? என்னங்க 32. ஸோ அப்ப இதோட ஆன்சர் என்னம்மா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் அவ்வளவு பெரிய கஷ்டமான கொஸ்டின் நானே எழுதிட்டேன். நீங்க சொல்லிருங்கம்மா, இதுக்கு என்னமா ஆன்சர் வரும்னா 4/3ன்னு சொல்லணும், ஆர் 4:3. சரியாம்மா? அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. என்ன கொடுத்திருக்காங்க? A by B is equal to 7/15 எழுதியாச்சு. சோ கொடுத்திருக்க டேட்டா ஏற்கனவே என்ன ஃபார்ம்ல தான் இருக்கு? சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. சரியா? நல்லா புரிஞ்சுச்சு. டீச்சர் நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியலையே, அப்ப கொஸ்டின் தப்பா இல்ல எனக்கு செய்ய தெரியலையா அப்படின்லாம் கிடையாது. சோ சொன்ன ப்ராப்பர்ட்டியை டெய்லி ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியா கான்செப்ட் புரிஞ்சிடும். So the given data are there already in the simplest form. So what will be the answer for this question? So என்ன சொல்லணும்? 7:15 தான். ஓகேவா? So என்ன எழுதணும்? 7/15 or 7:15 is the answer for this question. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதாம்மா? சரி, இன்னும் ஒரே ஒரு சம் செஞ்சுட்டோம்னா இந்த கொஸ்டின்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, சரி, அடுத்த ரோமன் லெட்டர் போடலாமா? சோ இன்னும் ஒரு 1 or 2 minutes இருக்கு. நம்ம அடுத்த ரோமன் லெட்டர் கூட போயிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? This is question number 4மா. Word problem number 4. 4 and 5 கூட ஒன்னாவே செஞ்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 4 அண்ட் கொஸ்டின் நம்பர் 5. சரியா? கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடலாம். ஒரு ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். யாராவது ரீட் பண்றீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூ ஆர் ஷேர் லைன்மா? சரி, கொஸ்டின் நம்பர் 4 என்னமா கொடுத்திருக்காங்க? அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். சரியா? அகிலன்ற ஒரு பர்சன் 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். செல்வின்றவங்க 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள். எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் இங்க என்ன அர்த்தம்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அகிலன் எவ்வளவு நடக்கிறாரு? அகிலன் எவ்வளவு நடக்கிறாங்கன்னா 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர். சரியா? செல்வியும் அதே 1 மணி நேரத்துல எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கிறாங்க? 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. சோ யூனிட்ஸை செக் பண்ணிக்கோங்க சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல. சோ கொடுத்தது அகிலன், ரெண்டாவது வந்து செல்வி. சரியா? விகிதத்தை இப்படிதான் எழுதுவோம். அப்ப 10/6 சுருக்குனா என்ன வரும்? 10 டக்குன்னு சொல்லிருங்க. சம் முடிச்சிடலாம் சீக்கிரம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து சொல்லிருங்க. சோ அகிலன் 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் தூரத்துல நடக்கிறாங்க. செல்வின்றவங்க வந்து எவ்வளவு நடக்கிறாங்க? 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அகிலன் கேட்டிருக்காங்களா இல்ல செல்வி கேட்டிருக்காங்களான்னா அகிலன் தான் கேட்டிருக்காங்க. சோ அகிலன் நியூமரேட்டர்லயும் செல்வி வந்து டினாமினேட்டர்லயும் போட்டா இங்க 3 டைம், இங்க 5 டைம்ஸ். சோ 5:3 is the answer for this question. ஓகேவா? புரியுதாமா? சொல்றது புரியும் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இதுல 5th கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. இத ஜஸ்ட் நான் ஒரு ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன். சரியா? சோ அடுத்த கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம்டா. சோ வித்தின் half an hourல கடகடன்னு நம்ம இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. 5th and 6th கொஸ்டின் நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சப் டாபிக். ஓகேவா? நான் இது வரைக்கும் நடத்தின எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சாட் பாக்ஸ்ல ஒன்ஸ் பாத்துடலாமா? யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. சோ டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்புறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? யா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். ஜெய் ஹிந்த்.